சாயி ராமாயணம் அத்தியாயம் 47 பாம்பும் தவளையும். தூக்கம் கெட்டதால் ஏற்பட்ட கனவை யாராவது வாஸ்தவமானதாக ஏற்றுக்கொள்வார்களா என கேட்டு பணக்காரன் மறுத்து விட்டான். இதுவே அவனுடைய சித்தாந்தம். இதை கேட்ட மனைவி பேச்சிழந்து போனாள். அவளால் கணவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. மக்கள் நிதி திரட்டியது என்னவோ உண்மைதான். ஆயினும் சந்தோஷத்துடன் கொடுத்தவர்கள் மிக சிலரே. தெய்வ குற்றம் நேருமென்று பயந்தோ, சமூகத்தின் உந்தலுக்கு இணங்கியோ, தர்ம சங்கடங்களிலிருந்து விடுபடவோ அன்பின்றி அளிக்கப்படுவதை இறைவன் விரும்புவதில்லை. அன்புடன் அளிக்கப்படுவது எத்துணை சிறியதாயினும் அதை விலையுயர்ந்த பொருளாக கருதி ஏற்றுக்கொள்கிறான். எப்போதெல்லாம் நிதி திரட்டப்பட்டதோ அப்போதெல்லாம் வேலை முன்னேறியது. பணம் பெறுவது நின்றபோது வேலையும் நின்றது. இவ்வாறாக வேலை தாமதமாகிக் கொண்டே போயிற்று. பணக்கார கஞ்சன் தன்னுடைய பணப்பையிலிருந்து ஒரு பைசாவும் செலவழிக்க மறுத்த நிலையில் அவன் மனைவிக்கு மறுபடியும் ஒரு கனவு காட்சி ஏற்பட்டது. எப்படியென்று சொல்கிறேன் கேளும். கோயிலுக்காக பணம் செலவிட வேண்டுமென்று உன் கணவனை தொந்தரவு செய்யாதே. உன்னுடைய பக்தியும் விசுவாசமும் இறைவனுக்கு போதும். நீ கொடுக்க விரும்புவதை கொடு. உன்னுடைய பணத்திலிருந்து நீ மனமு வந்து ஒரு பைசா கொடுத்தாலும் அது 1,00,000க்கு ஈடாகும். கணவனை கலந்தாலோசித்த பிறகு அதை இறைவனுக்கு அர்ப்பணம் செய். வீணாக சலிப்படியாதே. கொடுப்பதை மனமு வந்து கொடுக்க வேண்டும். தனக்கு எது சொந்தமோ அதிலிருந்து எவ்வளவு சிறியதானாலும் அதை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இது விஷயத்தில் பாவமே பிரதானம். அது உனக்கு இருப்பது கடவுளுக்கு தெரிந்திருப்பதால் உன்னை கொடு என்று சொல்கிறார். இறைவனுடைய உந்துதலை சரியாக புரிந்து கொள். ஆகவே உன்னிடம் எவ்வளவு சிறிய தொகை இருந்தாலும் சரி, அதை கொடுத்துவிட்டு நிம்மதியாக இரு. அன்பில்லாமல் எதையும் அளிப்பது உசிதமன்று. இறைவன் அதை சிறிதும் விரும்புவதில்லை. பாவம் இல்லாது எவன் கொடுக்கிறானோ அவன் தருவது எந்த மதிப்பையும் பெறாது. கடைசியில் அதற்கு அடியோடு பயனில்லாமல் போய்விடும். அதை அவன் தாமதமேதுமின்றி அனுபவபூர்வமாக அறிந்து கொள்வான். கனவு காட்சியில் இந்த சொற்களை கேட்ட பிறகு தன் தந்தையால் சீதனமாக அளிக்கப்பட்ட அலங்கார ஆபரணங்களை விற்று இந்த தேவையை பூர்த்தி செய்வது என்று அவள் நிச்சயம் செய்து கொண்டாள். பின்னர் தன்னுடைய தீர்மானத்தை கணவனிடம் தெரிவித்தாள். கணவன் இந்த திட்டத்தை கேட்டான். உள்ளுக்குள்ளே பெரும் கலவரம் அடைந்தான். பேராசை கோலோச்சும் இடத்தில் விவேகம் எப்படி இருக்கும்? அதுவும் இறைபணிக்கு தர்மம் அளிக்கும் விவேகமா? அவன் மனத்துக்குள் எண்ணினான். ஐயோ, எவ்வளவு விவேகமற்ற செயல்! தவறான நம்பிக்கை கொண்டு முழுக்க ஏமாறிவிட்டாள். அவளுடைய ஆபரணங்கள் அனைத்தையும் மதிப்பீடு செய்து 1000 ரூபாய் என்று நிர்ணயம் செய்தபின் ஒரு நிலத்தை அவள் பெயரில் எழுதி வைத்துவிட வேண்டும். ஆகவே மனைவியின் ஆபரணங்களை கஞ்சனே விலைக்கு வாங்கினான். கடுமையான உழைப்பால் மேடு பள்ளம் திருத்தப்பட்ட சிறிய நிலம் ஒன்று யாராலோ அவனிடம் அடைமானமாக வைக்கப்பட்டிருந்தது. பணத்திற்கு பதிலாக அந்த நிலத்தை கஞ்சன் மனைவிக்கு கொடுத்தான். அந்த நிலமும் ஒரு தரிசு, மழை பெய்தாலும் எதுவும் விளையாத நிலம். அவன் மனைவியிடம் சொன்னான், இதை சிவனுக்கு சமர்ப்பணம் செய். இந்த நிலத்தின் மதிப்பு 1000 ரூபாய். உன் கனவு காட்சியின்படி இதை நீ கடவுளுக்கு தானம் செய்யலாம். கடவுள் மகிழ்ச்சி அடைவார். நீயும் உன் கடனை செலுத்தியவளாவாய். கணவனின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கஞ்சனின் மனைவி அந்த நிலத்தை சங்கரருக்கு சந்தோஷத்துடன் சமர்ப்பணம் செய்தாள். உண்மை நிலை என்னவென்றால், அந்த நிலம் டுபகி என்னும் பெண்மணிக்கு சொந்தமானது. அவள் 200 ரூபாய் கடனுக்காக அந்த நிலத்தை பணக்கார கஞ்சனிடம் அடமானம் வைத்திருந்தாள். டுபகி ஓர் அனாதை பெண்மணி. நிலம் அவளுடையது. ஆபத்து காலத்தில் அந்த நிலத்தையும் பணத்துக்காக அடைமானம் வைக்க வேண்டியதாயிற்று. ஆயினும் பணக்காரனோ ஒரு மகா லோபி. அவன் சங்கரரையும் ஏமாற்றுவதற்கு பயப்படவில்லை. கபடமான வழியில் மனைவியின் சீதனத்தை ஜேபியில் போட்டு கொண்டான். எனினும் லாபம் அடைந்தது பற்றி மகிழ்ச்சி அடைந்தான். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்.